இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து 2 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 3/4 கிளாஸ் வந்துட்டு சிறுபருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 கிளாஸ் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டு உரைக்கிறதுக்காக. அடுத்தது ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் 2.5 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அரிசியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வெல்லம் வந்து கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை வந்து இந்த பொங்கலில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.